ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சுவையான கேழ்வரகு மாவு அடை தயார் பண்ணலாம் வாங்க. 3 பெரிய பூண்டு எடுத்து உரித்து நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. 3 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை எடுத்து நல்லா அலசி ஃபில்டர் பண்ணி வச்சிடுங்க. தேவையான அளவு ஒரு 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி நறுக்கி வச்சுக்கோங்க பொடியாக. இந்த மாதிரி வானல் வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கடுகு உளுந்து போட்டு பொரிச்சிடுங்க. காஞ்ச மிளகா 2 மட்டும் கிள்ளி போட்டுக்கோங்க, அதிகமாக சேர்க்காதீங்க, காரமாக இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ நீல வாக்கில் கட் பண்ண பூண்டை நம்ம சேர்த்துப்போம். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடுவோம். வாசம் கம கமன்னு வீசுதுங்க. ஃப்ரை பண்ணி விட்டுட்டு அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை எடுத்து சேர்த்துப்போம். அதையுமே நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருவோம். பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அலசி வச்ச கீரையை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுருவோம். நான் கையில் மொபைல் வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால வானல் ஆடுது. எனக்கு ஆட தெரியாது, வானல் சூப்பராக ஆடுது. நல்லா வதங்கிட்டு இருக்குங்க. தேவையான அளவு நான் கேழ்வரகு மாவு எடுத்துக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவு தண்ணி சுட வச்சுக்கிட்டேன். வதங்கினதில் நான் அந்த தண்ணியை கொஞ்சம் சேர்த்துட்றேன். இதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம அந்த மாவில் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா ஸ்பூன் போட்டு நல்லா கிளறி விட்டுருவோம். தண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் பிசையணும். ஃபஸ்ட்லேயே அதிகமாக ஊற்றி பிசையக்கூடாது. அப்படி பிசையும் போது நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். தேவையான அளவு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பண்ணும்போது நல்லா பவுல் மாதிரி சூப்பராக வந்துடும். பூண்டு செவந்து பயங்கரமாக இருக்குது. கொஞ்சம் நேரம் மூடி வச்சு ரெஸ்ட்டில் வச்சுடுவோம். கொஞ்சம் ஊறிட்டு இருந்தேன்னா சூப்பராக இருக்கும். எப்பயுமே ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் போதும். நம்ம ஊறின பிறகு தவாவை வானலில் ஏதோ ஒன்று, வானல் தவா எதோனாலும் ஓகே, அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அதை வச்சுருவோம். காஞ்சதும் நம்ம ரவுண்டாக உருட்டி அழகாக தட்டி தோசை தவாவில் போட்டுற வேண்டியது தான். ஆயில் ஊற்றி 2 பக்கமும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்து போட்டுற வேண்டியது தான். இதுதாங்க சூப்பரான சுவையான வதக்கி செய்கிற மெத்தடு. டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சுருப்பீங்க. சுதாஸ் கிச்சன் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் பொண்ணான கையால் ஒரு ரூபாய் எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் சுட்டு வைக்க வைக்க காலியாகிட்டே இருக்கும் அந்த தட்டு. நாங்கள் 8 பேர், ஆளாளுக்கு 2 1 ஹவர் கிச்சன்லேயே முடிஞ்சிருங்க. எனிவேஸ் ஹாப்பியாக இருக்கும், பேசிக்கிட்டே சாப்பிடுவோம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்பயுமே ஹாப்பியாக ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா.